வணக்கம். இது வசந்தம் தொலைக்காட்சியின் மாலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மீனவர்களுக்கு சிறந்த விலை, நுகர்வோருக்கு நியாய விலை, அரசாங்கத்தினால் முறையான வேலை திட்டம். பிரதம நீதியரசர் மொஹான் பிரிஸுக்கான உச்ச நீதிமன்ற சம்பிரதாய வைபவத்தில் நீதியரசர்கள் மற்றும் சட்டத்தரணிகளால் மகத்தான வரவேற்பு. தலைமைத்துவ கனவிலிருந்து பிரதி தலைவர் பதவியை இழந்த சஜித் பிரேமதாச செயற்குழு உறுப்பினர் பதவியிலிருந்தும் நீக்கம். உள்ளூர் தேயிலைக்கு சர்வதேச அவதானம், பெருந்தோட்ட அமைச்சரினால் புதிய வேலை திட்டம். சுதந்திர தினத்தன்று தேசிய கொடியேற்றி மின்னொளி பரப்பி அழகுபடுத்துங்கள், தாயகத்தின் மீது பற்று கொண்டோருக்கு அரசாங்கம் அழைப்பு. ஐரோப்பிய சங்கத்திலிருந்து விலகுவதா இல்லையா தீர்மானத்தை மக்களிடம் கையளிக்க பிரிட்டிஷ் பிரதமர் திட்டம். அவை எமது தலைப்புச் செய்திகள். இனி விரிவான செய்திகள். மீனவர்களுக்கு சிறந்த வருமானத்தையும் நுகர்வோருக்கு நியாய விலையும் பெற்றுக் கொடுப்பதே அரசாங்கத்தின் நிலைப்பாடாகும். கடற்றொழில் துறையை முன்னேற்றி மீனவர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தப் போவதாக ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்தார். அலரி மாளிகையில் இடம்பெற்ற வைபவம் ஒன்றில் உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்தார். நீண்ட காலம் நீங்கள் பற்ற கஷ்டம் நஷ்டம் எல்லாம் எனக்கு நன்றாக தெரியும். ஆனால் இப்போது நீங்கள் பயம் இல்லாமல் வாழ முடியும், மீன் பிடிக்க போக முடியும், நிம்மதியா வாழ முடியும். அன்று யுத்தம், இன்று சமாதானம். அன்று எதிர்கால நம்பிக்கை இல்லை. ஆனால் அந்த நம்பிக்கை இன்று உண்டு. உங்கள் தேசிய மாநாடு இன்று வடக்கு கிழக்கு பிரதேச மக்களும் நிறைய உள்ளார்கள். அன்று அதிக தூரம் கடல் போக முடியவில்லை. இன்று நீங்கள் இங்கே வர, அலரி மாளிகை வர சந்தர்ப்பம் உருவாகி உள்ளது. நாட்டில் சமாதானம் வந்த படியால் இந்த நல்ல நிலைமையை உருவாந்து கடல் தொழில் செய்யும் எங்கள் மக்களுக்காக நாம் நிறைய வசதி வழங்கி உள்ளோம். இன்னும் வசதிகள் வழங்குவோம். போன வாரம் திக்கோவிட்ட புதிய நவீன மீன்பீடி துறைமுகம் ஆரம்பித்தோம். இதே போல இன்னும் 11 மீன்பீடி துறைமுகங்கள் கட்டுவோம். உங்கள் குடும்ப பெண்களுக்காக சுய தொழில் வசதியும் வழங்கி உள்ளோம். அன்பர்களே, நீங்களும் இந்த நாட்டில் முன்னேற வேண்டும், எல்லா வசதிகள் பெற்று சந்தோஷமாக வாழ வேண்டும். அதுதான் எனது தேவை. உங்கள் பிள்ளைகள் உயர்கல்வி பெற வேண்டும். சாகர சர்வகலா சாலை மூலம் புதிய தொழில் நுட்பம் படிக்க முடியும். அன்பர்களே, தவறான வழியில் போக வேண்டாம். இலங்கை இந்திய மீனவர் பிரச்சனை பற்றி இந்திய அரசோடு நாம் பேசி வருகிறோம். உங்கள் அமைச்சராக இருந்த மாதிரி நான் எப்போதும் உங்களோடு தான் இருப்பேன். ஒரு நாளும் மறக்க மாட்டேன். தேசிய கடற்றொழில் சம்மேளனத்தினால் நடத்தப்பட்ட முதலாவது கடற்றொழில் மாநாடு ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தலைமையில் நேற்று மாலை அலரி மாளிகையில் நடைபெற்றது. மீனவர்கள் எதிர்நோக்கும் பல்வேறு பிரச்சினைகளுக்கு தீர்வு பெற்றுக் கொடுக்கப்படும் என்றும் ஜனாதிபதி இதன்போது தெரிவித்தார். கடற்றொழில் நீரியல்வள அமைச்சினால் மாநாடு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. தேசிய கடற்றொழில் சம்மேளனத்தின் கீழ் 26 மாவட்ட மீன்பிடி அமைப்புகளும் 1163 மீன்பிடி அமைப்புகளும் அமைக்கப்பட்டிருந்தன. இந்த சம்மேளனத்தின் ஊடாக வடக்கு கிழக்கு உட்பட அனைத்து மீனவர்களுக்கும் பாரிய பயன் கிடைக்கும் என அமைச்சர் ராஜித சேனராட்ன தெரிவித்தார். ජීවර ප්‍රජාව ඉන්නවා මේ රටේ මිලියන 2.5ක් 4,86,000 மெட்ரிக் டன். இந்த நாட்டில் 2.5 மில்லியன் கடற்றொழிலாளர்கள் உள்ளனர். 4,86,000 மெட்ரிக் டன் மீனை நாம் பிடித்துள்ளோம். கடல் மீன் உற்பத்தி 16% அதிகரிக்கும் அதே நேரம் நன்னீர் மீன் வளர்ப்பு 39% அதிகரித்தது. ஏற்றுமதி 29% அதிகரித்துள்ளது. மீனவர்களுக்கு மீனவ கடன் வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டதுடன் காப்புறுதி திட்டமும் அறிமுகப்படுத்தப்பட்டது. எரிபொருள் மானியம், வரி விலக்கு, அனுமதி கட்டணம் ஆகியவற்றிலிருந்து விலக்களிக்கப்பட்டது. இதனால் நீங்கள் சட்டங்களை மீற வேண்டாம். சட்டவிரோதமாக செயற்படும் படகுகளுக்கு 5 லட்சம் ரூபாய் அபராதம் விதிப்பதுடன் அவற்றை அரசுடைமையாக்கும் சட்டமும் கொண்டுவரப்படும்.
ඒ සියලුම දීවරින්ගේ නම් අපි යවනවා කිසිම වරායකට ඇතුල් නොවෙන්නට. வடமாகாண கடற்தொழிலாளர் சமூகத்தோடு எனக்கு ஒரு நெருக்கமான உறவுகள் தொடர்புகள் இருக்கின்றது. அவர்கள் தாங்கள் எதிர்கொள்ளுகின்ற பிரச்சனைகள் தொடர்பாக அடிக்கடி என்னோடு கலந்துரையாடுவதுண்டு. அவர்களது பிரச்சனைகளை அவ்வப்போது உரிய தரப்பினருடன் கலந்துரையாடி அவர்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து வந்திருக்கின்றேன். ஆனால் ஒரு காலகட்டத்தில் எந்த நேரமும் எதுவும் நடக்கலாம் என்ற ஒரு சூழலை அவர்கள் எதிர்கொண்டு வந்திருந்தார்கள். அந்த அவ்வாறான ஒரு பயங்கரமான சூழலை முடிவுக்கு எங்களுடைய ஜனாதிபதி அவர்கள் கொண்டு வந்திருக்கின்றார்கள். அந்த வகையில் என்னுடைய மக்கள் சார்பாக ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்களுக்கு இந்த சந்தர்ப்பத்தில் மீண்டும் நன்றியை தெரிவிக்கின்ற அதே நேரத்தில் அவர்கள் என்னுடைய மக்கள் எதிர்கொள்ளுகின்ற பல வகையான பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு உதவியாக ஜனாதிபதி அவர்களும் அமைச்சர் ராஜித முன்னின்று உழைத்தார்கள். அந்த வகையிலும் இந்த சந்தர்ப்பத்தில் நான் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கின்ற அதே நேரத்தில் இவை எல்லாவற்றிற்கும் தீர்வு காணுவோம் என்ற உறுதியை இந்த மாநாட்டுக்கூடாக வெளிப்படுத்துவதோடு எங்களுடைய மக்களுக்கு தேவையான தொழில் உபகரணங்கள் படகு வசதிகளையும் நாங்கள் விரைவில் ஏற்படுத்தி கொடுப்போம் என்பதையும் கூறிக்கொண்டு, யுத்தம் எல்லோரையும் பாதித்தது. அதிலும் குறிப்பாக மீனவ சமூகம் அதிக பாதிப்புகளை அடைந்தது. மாண்புமிகு ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்கள் ஜனாதிபதியாக பதவியேற்ற பிறகு எங்களுக்கு சமாதானத்தை பெற்று தந்திருக்கிறார். இன்று அந்த பிரதேசங்களிலே நாங்கள் நிம்மதியாக வாழுகின்ற ஒரு சூழல் இன்று ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது. இந்த சூழல் இன்று எங்களுடைய மீனவ சமுதாயத்தையும் அவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு உயர்ச்சியை வளர்ச்சியை கொண்டு வந்திருக்கின்றது. மன்னார், முல்லைத்தீவு மாவட்டங்களிலே, யாழ்ப்பாணம் போன்ற மாவட்டங்களிலே இன்னும் பாஸ் நடைமுறை இருக்கின்றது. எனவே எனக்கு தெரியும் அமைச்சர் ராஜித சேனாரத்ன அவர்கள் அமைச்சர். எனவே அவருக்கு இந்த விடயங்கள் சம்பந்தமாக அவர் பல நடவடிக்கைகளை பாதுகாப்பு அமைச்சோடு பேசிக் கொண்டிருக்கிறார். எனவே இந்த சம்மேளனத்தின் ஊடாக, இந்த மாநாட்டின் ஊடாக அதற்கொரு விடிவு கிடைக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். கடற்றொழில் மற்றும் நீரியல் வள அமைச்சின் ஏற்பாட்டில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் ஜனாதிபதி பிரதமராக பதவி வகித்த காலம் முதல் மேற்கொள்ளப்பட்ட சேவைகளை கௌரவிக்கும் வகையில் அமைச்சர் ராஜித சேனாரத்னவினால் நினைவு பரிசொன்றும் வழங்கப்பட்டது. அமைச்சர் ராஜித சேனாரத்ன மற்றும் பிரதி அமைச்சர் சுசாந்த புஞ்சிநிலமே ஆகியோருக்கு ஜனாதிபதி விருதுகளை வழங்கினார். மாவட்ட மீன்பிடி சங்கங்களின் பிரதிநிதிகள் இங்கு கௌரவிக்கப்பட்டதுடன் அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்களும் இவ்வைபவத்தில் இணைந்திருந்தனர். இரண்டாவது தடவையாகவும் ஜனாதிபதியாக பதவியேற்றுள்ள அமெரிக்க ஜனாதிபதிக்கு இலங்கை ஜனாதிபதி வாழ்த்து தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி பராக் ஒபாமாவிற்கு ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச வாழ்த்துச் செய்தியொன்றை அனுப்பியுள்ளார். அபிவிருத்தி உட்பட சுபிட்சத்தின் புதிய அத்தியாயத்திற்காக நாட்டை வழிநடத்த இதுவரை பெற்ற அனுபவங்கள் துணையாக அமையும். இரண்டாவது தடவையாக மக்கள் ஜனாதிபதியாக உங்களை தேர்ந்தெடுத்ததன் மூலம் மக்கள் உங்கள் மீது வைத்துள்ள நம்பிக்கை மேலும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி தனது வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். இலங்கைக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே அரசியல், சமூக, கலாச்சார துறைகளில் குறிப்பிடத்தக்க உறவுகள் இருந்து வந்தன. தொடர்ந்தும் இவ்வுறவுகள் மேலும் வலுவடையும் என ஜனாதிபதி நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். புதிய பிரதம நீதியரசர் மொஹான் பீரிஸ் தமது கடமைகளை ஆரம்பிப்பதற்கு இணைவாக உத்தியோகபூர்வ வைபவம் ஒன்றில் உச்சநீதிமன்றத்தில் இன்று முற்பகல் இடம்பெற்றது. புதிய பிரதமருக்கு நீதியரசர்களும் சட்டத்தரணிகளும் மகத்தான வரவேற்பு அளித்தனர். சம்பிரதாயபூர்வமாக உத்தியோகபூர்வ வைபவம் ஒன்றில் இந்தளவு தொகையினர் இதற்கு முன்னர் வரலாற்றில் ஒருபோதும் கலந்து கொள்ளவில்லை. பிரதம நீதியரசராக நியமிக்கப்பட்ட மொஹான் பீரிஸ் இன்று காலை உச்சநீதிமன்ற வளாகத்தில் நடைபெற்ற பிரதம நீதியரசருக்காக ஏற்பாடு செய்யப்பட்ட உத்தியோகபூர்வ வைபவத்தில் பங்கேற்றார். இதன்போது நீதிபதிகள் மற்றும் சட்டத்தரணிகளால் பிரதம நீதியரசருக்கு மகத்தான வரவேற்பு அளிக்கப்பட்டது. இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் சட்டத்தரணிகள் உள்ளிட்ட ஏராளமான சட்ட நிபுணர்கள் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர். இலங்கையின் 44வது பிரதம நீதியரசராக நியமிக்கப்பட்ட மொஹான் பீரிஸ் சட்டத்துறையில் புலமை வாய்ந்த ஒரு பிரமுகர் ஆவார். அத்துடன் இவர் முன்னாள் சட்டமா அதிபர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. புதிய பிரதம நீதியரசரை வரவேற்பதற்காக ஏற்பாடு செய்யப்பட்ட இந்நிகழ்வில் அவரது பெற்றோர், பாரியார் மற்றும் உறவினர்கள் கலந்து கொண்டனர்.
தலைமைத்துவத்திற்கு கனவு கண்ட சஜித் பிரேமதாசவிற்கு ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி தலைவர் பதவியும் பறிபோகும் அறிகுறிகள் தென்படுகின்றன. கடந்த செயற்குழு கூட்டத்தில் பிரதி தலைவர் பதவிக்கு மீண்டும் தெரிவு செய்யப்படாத சஜித் பிரேமதாசவிற்கு பிரதி தலைவர் பதவியை மீண்டும் வழங்காமல் இருக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இது தொடர்பான மேலதிக தகவல்களை இரவு 8 மணி வசந்தம் செய்திகளில் எதிர்பாருங்கள். உள்ளூர் தேயிலை கைத்தொழில் தொடர்பாக சர்வதேச சமூகத்தின் கவனத்தை ஈர்க்க செய்வதற்கான வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்படுகின்றன. சர்வதேச தேயிலை உற்பத்தியாளர்களின் செயலகம் இலங்கையில் நிறுவப்படுவதே இதற்கான காரணம் என அமைச்சர் மஹிந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். நேற்று முன்தினமும் கொழும்பில் இடம்பெற்ற சர்வதேச தேயிலை உற்பத்தியாளர் மாநாடு தொடர்பாக ஊடகங்களை அறிவுறுத்தும் செய்தியாளர் மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அமைச்சர் இதனை தெரிவித்தார். 2012 ගිය වර්ෂයේ FAO IGG கடந்த ஆண்டு FAO IGG ஆகிய சர்வதேச அமைப்புகளின் தலைமைத்துவம் இலங்கைக்கு கிடைத்த போது இந்த உற்பத்தியாளர்களின் சம்மேளனம் ஒன்று ஏற்படுத்தப்பட வேண்டும் என்ற யோசனையை நான் தெரிவித்தேன். 10 நாடுகள் இணைந்து இத்திட்டத்தை முன்னெடுப்பதன் பொறுப்பு என் மீது சுமத்தப்பட்டது. இதன் அடிப்படையில் கடந்த 21ஆம் தேதி இம்மாநாடு இலங்கையில் நடத்தப்பட்டது. கென்யா, இந்தியா, மாலாவி, ருவண்டா, இந்தோனேஷியா, சீனா போன்ற 8 நாடுகள் இதில் கலந்து கொண்டன. நேற்று முன்தினம் கூட்டத்திலேயே யாப்பு நிறைவேற்றப்பட்டு இந்த அமைப்பை ஏற்படுத்த வேண்டும் என்ற தீர்மானத்திற்கு வந்தோம். அனைவரது இணக்கப்பாட்டின்படி இந்த செயலகத்தை கொழும்பு தேயிலை சபையில் ஏற்படுத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டது. இவ்வாண்டு இறுதியில், அதாவது நவம்பர் டிசம்பர் மாதமளவில் நாம் சந்தித்து இதன் நிரந்தர அலுவலகத்தை எங்கு அமைப்பது என்பது குறித்து தீர்மானத்தை எடுக்கவும். இந்த செயலகம் இலங்கையிலேயே தொடர்ந்தும் செயற்படும் என நாம் எதிர்பார்க்கிறோம். இதே நேரம் சர்வதேச தேயிலை உற்பத்தியாளர்களின் மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக இலங்கைக்கு வருகை தந்துள்ள வெளிநாட்டு பிரதிநிதிகள் கண்டிக்கு விஜயம் செய்தனர். ஸ்ரீ தலதா மாளிகை உட்பட ஹந்தானையில் உள்ள தேயிலை நூதன சாலையையும் அவர்கள் பார்வையிட்டனர். அமைச்சின் அதிகாரிகள் உட்பட பலர் இதில் கலந்து கொண்டனர். இலங்கையின் 65வது சுதந்திர தினத்தை பெருமையோடு கொண்டாடும் வகையில் எதிர்வரும் 3ஆம் 4ஆம் தேதிகளில் தேசிய கொடியை ஏற்றி வைக்குமாறு அரசாங்கம் சகல இலங்கையர்களிடமும் வேண்டுகோள் விடுத்துள்ளது. தேசிய கொடியை அவமதிக்கும் வகையில் செயற்பட வேண்டாம் என்றும் அரசாங்கம் கேட்டுக் கொண்டுள்ளது. எதிர்வரும் 4ஆம் தேதி இடம்பெறும் 65வது சுதந்திர தின வைபவம் தொடர்பாக ஊடகங்களை அறிவுறுத்தும் செய்தியாளர் மாநாட்டிலேயே அமைச்சர் WDJ செனவிரட்ன இதனை தெரிவித்தார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இச்சந்திப்பு இடம்பெற்றது. திருகோணமலை பெட்ரிக்கோட்டை வீதியில் இடம்பெறும் சுதந்திர தின வைபவத்திற்கான சகல ஏற்பாடுகளும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளன. February 3-4 දින රජයේ සියලුම ආයතන දෙපාර්තමේන්තු ගොඩනැගිලිවල பிப்ரவரி 3ஆம் 4ஆம் தேதிகளில் சகல அரச கட்டிடங்களிலும் தேசிய கொடியை பறக்கவிடுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இரவு காலங்களில் மின்னொளி ஏற்றுமாறும் சுற்று நிறுவம் மூலம் அறிவித்துள்ளோம். இந்த நாட்டின் மீது பற்றுக்கொண்ட அனைத்து மக்களும் தமது வீடுகளிலும் வாகனங்களிலும் தேசிய கொடியை ஏற்றுமாறு கேட்டுக்கொள்கிறோம். சிங்களமாக இருக்கலாம், தமிழாக இருக்கலாம், முஸ்லீமாக இருக்கலாம், நாங்கள் அனைவரும் இலங்கையர்களே. இது எம் அனைவரது தேசிய கொடியாகும். இந்த உண்மையை புரிந்து நாம் தேசிய கொடியை எமது பெருமைக்குரிய ஒரு கொடியாக கருதி அதனை ஏற்றுமாறு கேட்டுக்கொள்கிறோம். தேசிய கொடியை சிலர் இடுப்பில் கட்டிக்கொள்கிறார்கள். இது தேசிய கொடிக்கு செய்யும் ஒரு அகௌரவமாகும். தேசிய கொடியை இடுப்பில் கட்டாமல் கழுத்தில் மாட்டிக்கொள்ளாமல் அதற்கு உரிய மதிப்பளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். வளமான தேசம், சுபிட்சமான எதிர்காலம் எனும் துணிப்பொருளில் இம்முறை சுதந்திர தின விழா ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதனை முன்னிட்டு சர்வமத நிகழ்ச்சிகளும் இடம்பெறும். அணிவகுப்பு மரியாதையில் முப்படையினர், போலீசார், சிவில் பாதுகாப்பு படையினர் உட்பட இளைஞர் படையணி, தேசிய மாணவர் படையணியும் இணைந்து கொள்ளும். கலாசார கலை விவகார அமைச்சும் கல்வி அமைச்சும் இணைந்து ஏற்பாடு செய்யும் கண்காட்சி பேரணியில் சுதந்திர தின விழாவை மேலும் மெருகூட்டும். பிரேமதாச சந்திரிகா காலங்களில் அரசியலில் அம்பலத்திற்கு வராத ரகசியங்கள் வெளியாகியுள்ளன. தேசிய பாதுகாப்பு ஊடக மத்திய நிலையத்தின் பணிப்பாளர் நாயகம் லக்ஷ்மன் ஹுலுகல்லவின் வாழ்க்கை வரலாறு அடங்கிய நூலில் இது தொடர்பான தகவல்கள் உள்ளடக்கப்பட்டுள்ளன. லக்ஷ்மன் ஹுலுகல்லவின் வாழ்க்கை வரலாறு அடங்கிய நூலின் வெளியீட்டு வைபவம் கொழும்பில் இடம்பெற்றது. தயவான்ச கருணாமுனி இந்நூலை எழுதியுள்ளார். அமைச்சர் பெசில் ராஜபக்ச, பாதுகாப்பு நகர அபிவிருத்தி அமைச்சின் செயலாளர் கோட்டாபே ராஜபக்சவிற்கு லக்ஷ்மன் ஹுலுகல்லவினால் நூலின் பிரதிகள் வழங்கப்பட்டன. நிகவரட்டிய ஹுலுகல்ல பகுதியில் பிறந்த லக்ஷ்மன் ஹுலுகல்லவின் வாழ்க்கை தொடர்பான தகவல்கள், முக்கிய அரசியல் விடயங்கள் அடங்கியதாக இந்நூல் எழுதப்பட்டுள்ளது. இந்த நாட்டில் சமாதானத்தை ஏற்படுத்துவதற்கு வெளிநாட்டு சக்திகளுக்கு அடிபணியாமல் இந்த நாட்டிற்கு சமாதானத்தை கொண்டு வந்த அதிமீதகு ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தமது பொறுப்புகளை நிறைவேற்றும் அதே நேரம் பாதுகாப்பு தரப்பினருக்கு முறையான வழிகாட்டி பாதுகாப்பு செயலாளர் தமது பொறுப்பை உரிய முறையில் தாயகத்திற்கு வழங்கும் அதே நேரம் வீரமிகு படையினர் உயிர் தியாகத்துடன் தமது பொறுப்புகளை தாயகத்திற்காக நிறைவேற்றிய அதே நேரம் எமது நாட்டின் மக்களின் உள வலிமையை அதே
அதே போன்று ராணுவ வீரர்களின் மன வலிமையை பாதிக்காத வகையில் தாயகத்தை மீட்டெடுப்பதில் லக்ஷ்மண் தமது பொறுப்பை முறையாக நிறைவேற்றினார் என்று நான் கூற விரும்புகிறேன். புதியவர்களை ஊக்குவிக்கும் நோக்கில் இந்நூல் எழுதப்பட்டதாக லக்ஷ்மண் ஹுலுகல்ல அங்கு தெரிவித்தார். මට 1989 පහරපිට පහර ගහනකොට මගේ ජීවිතය අනතුරකට ලක් වෙනකොට 1989 ஆண்டு எம்மை தொடர்ந்து தாக்கும் போது எனது உயிருக்கே அச்சுறுத்தல் ஏற்பட்ட போது அன்று எதிர்க்கட்சி உறுப்பினராக இருந்த ஒரே ஒருவர் மாத்திரமே என் சார்பாக செயற்பட்டார். அவர்தான் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச ஆவார். அவருடன் பெசில் ராஜபக்சவும் என்னோடு இருந்தார். கோட்டாபய ராஜபக்ச அப்போது வெளிநாட்டில் இருந்தார். இந்த ராஜபக்ச குடும்பத்தினரின் மனிதாபிமானத்திற்காகவே இந்த நூலை நான் அவர்களுக்கு அன்பளிப்பு செய்கிறேன். அந்த மனிதாபிமானம் எனக்கு மட்டுமல்ல, இன்று முழு நாட்டிற்கும் சென்றுள்ளது. இதனாலேயே நாம் இது போன்றதொரு மாலை பொழுதை இந்த அளவு மகிழ்ச்சியாகவும் அமைதியாகவும் ஒன்றாக இணைந்து கழிக்கிறோம். உறுப்பினர்கள், புத்திஜீவிகள், கலைஞர்கள், ஊடகவியலாளர்கள் உட்பட பலர் இதில் கலந்து கொண்டனர். பாராளுமன்றம் நாட்டின் அதி உயர் நிறுவனமாகும் என எதிர்க்கட்சித் தலைவர் ரணில் விக்ரமசிங்க மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். தேசிய இளைஞர் சபை மன்றமும் இளைஞர் விவகார திறன் அபிவிருத்தி அமைச்சும் இணைந்து நடத்திய முதலாவது இளம் பாராளுமன்ற உறுப்பினர்களின் இறுதி அமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே எதிர்க்கட்சித் தலைவர் ரணில் விக்ரமசிங்க இதனை தெரிவித்தார். ஜனநாயகத்தை பாதுகாப்பதும் எதிர்க்கட்சியின் பங்களிப்பும் என்பதே இன்றைய நாளின் துணைப்பொருளாகும். அமைச்சர் டலசாலக பெரும, பிரதியமைச்சர் துமித்த திசாநாயக்க, பாராளுமன்ற உறுப்பினர் விஜயதாச ராஜபக்ச உட்பட பலர் இதில் கலந்து கொண்டனர். குற்றங்கள் தொடர்பான விசாரணைகளை முறையாக முன்னெடுப்பதற்கு புதிய சட்டங்கள் அவசியம். நேற்று பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட குற்றவியல் தொடர்பான வழக்குகள் குறித்த விசேட விதிகள் சட்டமூலமும் இவ்வாறான ஒரு சட்டமூலமாகும். சுயாதீன தொலைக்காட்சியின் 7வது மணித்தியாலம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்றிய பிரதி சபாநாயகர் சந்திம வீரக்கொடி இதனை தெரிவித்தார். මේ පනතේ තියෙනවා උපලේඛනයේ වරදවල් 15ක්. இந்த சட்டத்தில் 15 குற்றச்சாட்டுகள் குறிப்பிடப்பட்டுள்ளன. இந்த 15 குற்றச்சாட்டுகள் தொடர்பாக சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டால் 24 மணித்தியாலங்கள் குறித்த சந்தேக நபரை தடுத்து வைத்து விசாரிக்க முடியாது என போலீசார் கருதினார். அதற்கு மேலதிகமான காலம் தேவைப்பட்டால் முதல் 24 மணித்தியாலங்களுக்குள் பிரதி போலீஸ் அத்தியட்சகர் ஒருவரை விட உயர் பதவி வகிக்கக்கூடிய ஒருவரின் உறுதியுடன் நீதவான் ஒருவர் முன்னிலையில் ஆஜர் செய்யப்பட வேண்டும். போலீஸ் அறிக்கை, பிரதி போலீஸ் அத்தியட்சகரின் அறிக்கை ஆகியவற்றை கவனத்தில் கொண்டு நீதவான் இணங்கினால் மேலும் 24 மணித்தியாலங்கள் போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைத்து விசாரிப்பதற்கான அனுமதியை வழங்கும். இத்துடன் வசந்தம் தொலைக்காட்சியின் மாலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது அடுத்த பிரதான செய்திகள் இன்று 8 மணிக்கு வசந்தம் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகும். வணக்கம்.